பாஜக ஒரு அழிவு சக்தி. பாஜகவை உள்ளே விட்டால் மாநிலமும் இருக்காது, மாநில கட்சிகளும் இருக்காது என ஓசூரில் நடைபெற்ற பிரச்சாரத்தில் முதல்வர் ஸ்டாலின் கடுமையாக விமர்சித்து பேசினார். என்னை சாதாரணமாக எடை போடுகிறீர்கள், எதிரிகளை எப்படி வீழ்த்த வேண்டும் என்பது எனக்கு தெரியும் என கரூர் பிரச்சாரத்தில் பழனிசாமி பேசினார். மக்களை சுரண்டி பிழைக்கும் ஒரு குடும்பத்துக்கும் தமிழக மக்களுக்கும் தான் தேர்தல் நடக்க உள்ளது என்றார். முதல்வர் கிரிக்கெட் பார்ப்பது தப்பில்லை. முதல்வராக இருந்து கொண்டு தூத்துக்குடியில் 13 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டதாக டிவியை பார்த்து தெரிந்து கொண்டதாக நீங்கள் சிரிச்சுக்கிட்டே சொல்வதுதான் தப்பு என பழனிசாமியை விமர்சித்து ஓசூரில் முதல்வர் ஸ்டாலின் பிரச்சாரம் செய்தார். திமுகவும் காங்கிரசும் மசோதாவை தோற்கடிக்கவில்லை, பெண்களின் உரிமையை தோற்கடித்தனர். வஞ்சக எண்ணம் படைத்த கட்சிகளுக்கு மரண அடி கொடுக்க வேண்டும் என கரூர் பிரச்சாரத்தில் எடப்பாடி பழனிசாமி பேசினார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வேட்பாளர் சுந்தரராஜனுக்கு ஆதரவாக எண்ணூர் நெட்டுக்குப்பம் பகுதிகளில் வீடு வீடாக சென்று முதல்வர் ஸ்டாலின் ஓட்டு சேகரித்தார். சென்னை 1000 விளக்கில் ஸ்டாலின் ரோடு ஷோ வந்தார். கூட்டணி கட்சியினர் பொதுமக்கள் திரண்டு உற்சாக வரவேற்பு அளித்தனர். திமுக கூட்டணிக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்ய தமிழகம் வந்துள்ள கெஜ்ரிவால் தமிழகம் மிகச்சிறந்த முன்னேற்றத்தை கண்டுள்ளது, பல துறைகளிலும் வளர்ச்சி ஏற்பட்டுள்ளது என்றார். விருதுநகர் பட்டாசு ஆலை வெடிவிபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு இரங்கல் தெரிவித்த விஜய், தவிக தலைமையில் மக்களுக்கான ஆட்சி அமைந்தவுடன் பட்டாசு தொழிலாளர்களின் நலன் காக்கும் வகையில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். விருதுநகரில் பட்டாசு ஆலை தீ விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு நயினார் நாகேந்திரன் ஆறுதல் கூறியுள்ளார். கோடைக்காலம் துவங்கிவிட்ட நிலையில் பட்டாசு ஆலைகளை அதீத கவனத்துடன் செயல்படுத்துவதோடு தொழிலாளர்களின் பாதுகாப்பிலும் கூடுதல் அக்கறை செலுத்த வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுத்துள்ளார். முதல்வர் ஸ்டாலின் உத்தரவை அடுத்து அமைச்சர்கள் KKSSR ராமச்சந்திரன், தங்கம் தென்னரசு ஆகியோர் விருதுநகர் பட்டாசு ஆலை வெடிவிபத்து நடந்த இடத்தில் ஆய்வு மேற்கொண்டனர். விருதுநகர் மாவட்டத்தில் பட்டாசுகள் வெடித்த விபத்தில் ஏற்பட்ட இடத்தில் தீயணைப்பு வீரர்களும் போலீசாரும் மீட்பு பணியில் ஈடுபட்டனர். அப்போது மீண்டும் பட்டாசுகள் வெடித்து கற்கள் சிதறியதால் தீயணைப்பு வீரர், போலீசார் உட்பட 12 பேர் காயமடைந்துள்ளனர். உலகிற்கே அறிவை ஊட்டிய தமிழ் சமுதாயம் இனியும் இலவசங்களுக்காக ஏமாறாது என்று நம்புகிறேன் என திருப்பத்தூரில் சீமான் பிரச்சாரம் செய்தார். கோவிலில் பிரச்சாரம் செய்த செங்கோட்டையன், மக்களுக்காகத்தான் நான் இருக்கிறேன், அவர்கள் என்னை நம்புகின்றனர், காய்கிற மரம்தான் கல்லடிப்படும், அதற்கேற்ப EPS விமர்சனத்தை விமர்சனமாகவே எதிர்கொள்வேன் என தெரிவித்தார். மின் கட்டணத்தை உயர்த்தி சிறு குறு தொழிற்சாலைகளை மூட செய்தது மட்டுமே கொங்கு மண்டலத்தில் திமுக செய்த சாதனை என கூறி கனியூரில் டிடிவி தினகரன் பிரச்சாரம் செய்தார். தவிக தலைவர் விஜய் சங்கீதா விவாகரத்து வழக்கு இன்று செங்கல்பட்டு கோர்ட்டுக்கு விசாரணைக்கு வருகிறது. தேர்தல் பணிகள் காரணமாக இந்த வழக்கில் நேரில் ஆஜராகாமல் ஆன்லைன் வாயிலாக விஜய் ஆஜராவதாக தகவல் வெளியாகியுள்ளது. திருச்சி கீழப்புதூர் அரச மரத்தடியில் பட்டிமன்ற பேச்சாளர் லியோனி மீது மர்ம நபர்கள் மதுபான பாட்டில் வீசினர். இதில் அதிர்ஷ்டவசமாக அவர் காயமின்றி தப்பினார். தமிழக சட்டசபை தேர்தலில் போட்டியிடும் அதிக சொத்து கொண்ட டாப் 10 வேட்பாளர்கள் பட்டியலை ஜனநாயக சீர்திருத்தங்களுக்கான அமைப்பு வெளியிட்டுள்ளது. முதலிடத்தில் லீமா ரோஸும், 2வதாக விஜயும், 3வதாக ஆதவ் அர்ஜுனாவும் இடம்பெற்றுள்ளனர். ஓட்டுச்சாவடிகளில் வாக்காளரின் அடையாளத்தில் சந்தேகம் இருந்தால் சேலஞ்ச் ஓட்டுக்கு ₹2 செலுத்த வேண்டும் என தேர்தல் கமிஷன் அறிவித்துள்ளது. ஆர்மூஸ் ஜலசந்தியில் இந்திய கொடி ஏந்திய கப்பல்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு மத்திய அரசு கண்டனம் தெரிவித்த நிலையில் இது தற்செயலானது என ஈரான் அரசு விளக்கம் அளித்துள்ளது. என்னை மோடியால் கண்ட்ரோல் பண்ண முடியாது, அதனால்தான் அடிமை அதிமுகவை தமிழகத்தில் நிறுவ பாரதிய ஜனதா முயற்சிப்பதாக ராகுல் தெரிவித்துள்ளார் என ஒசூர் பிரச்சாரத்தில் ஸ்டாலின் பேசினார். தமிழக உரிமைகளை திமுக மட்டும்தான் காப்பாற்ற முடியும் என நிரூபித்துவிட்டு கெத்தாக வந்துள்ளேன் என்றார். தொலைக்காட்சியில் பேசியது பிரதமர் மோடியின் உரையல்ல, பாரதிய ஜனதா தலைவர் மோடியின் உரை என ஒசூர் பிரச்சாரத்தில் ஸ்டாலின் பேசினார். தேர்தல் நடத்தை விதிமுறை அமலில் இருக்கும்போது எதிர்க்கட்சிகளை திட்டி பேசியிருக்கிறார். இது அப்பட்டமான விதிமுறை மீறல் என்றார். தேர்தலில் தேசிய ஜனதா கூட்டணியின் தோல்வி உறுதியாகிவிட்டது என ஹொசூர் பிரச்சாரத்தில் ஸ்டாலின் பேசினார். ஏப்ரல் 17ஆம் தேதியுடன் தேசிய ஜனதா கூட்டணியின் அத்தியாயம் முடிந்துவிட்டது என்றார். திமுக ஆட்சியில் 24,000 பெண்களுக்கு பாலியல் சீண்டல்கள் நடந்துள்ளது என கரூர் பிரச்சாரத்தில் பழனிசாமி பேசினார். திமுக என்றாலே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, சிறுமி முதல் பாட்டி வரை கூட பாதுகாப்பு இல்லை என்றார். கரூரில் எப்படியெல்லாம் அதிமுகவை பள்ளி வாங்கினார்கள் என தெரியும், ஆட்சி மறுநாள் காட்சியும் மாறும் என கரூர் பிரச்சாரத்தில் பழனிசாமி பேசினார். தமிழகத்தில் தேஜ கூட்டணி ஆட்சி அமைந்தவுடன் திருப்பரங்குன்றம் மலை மீது தீபம் ஏற்றப்படும் என திருநெல்வேலி ராதாபுரம் பிரச்சாரத்தில் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். திருப்பரங்குன்றத்தில் உரிய தீர்ப்பு கிடைத்தும் தீபம் ஏற்ற முடியாத சூழலை ஏற்படுத்திவிட்டனர் என்றார். சுயநலம் பிடித்த திமுக அரசு பார்லிமென்ட்டில் மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை நிறைவேற்ற விடாமல் தடுத்தது என மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்தார். இதற்காக ஸ்டாலின் தமிழக பெண்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றார்.
திமுக குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் மட்டுமே உயர் பதவிக்கு வர வேண்டும் என்று மசோதாவை தோற்கடித்து மிகப்பெரிய துரோகத்தை பெண்களுக்கு செய்துள்ளனர். இதற்காக 23ஆம் தேதி திமுகவை பெண்கள் தண்டிப்பார்கள் என மத்திய இணையமைச்சர் எல் முருகன் கூறினார். விவசாயிகளுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் திமுக அரசு துரோகம் செய்துள்ளதாக தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்க நிறுவனர் ஈசன் முருகசாமி குற்றம் சாட்டியுள்ளார். இந்த தேர்தலில் திமுகவுக்கு ஓட்டு போடாமல் புறக்கணிக்கப் போவதாகவும் தெரிவித்தார். விருதுநகர் அருகே கட்டனார்பட்டியில் உள்ள பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் உடல் சிதறி பலியானவர்களின் எண்ணிக்கை 22ஆக உயர்ந்துள்ளது. விருதுநகரில் ஏற்பட்ட பட்டாசு ஆலை வெடிவிபத்து செய்தி மிகுந்த வேதனை அளிக்கிறது. உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு எனது ஆழ்ந்த இரங்கல்கள் என முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தேவைப்படும் அனைத்து உதவிகளையும் ஒருங்கிணைக்க அமைச்சர்கள் மற்றும் கலெக்டரிடம் அறிவுறுத்தியுள்ளதாக தெரிவித்தார். விருதுநகர் கோவிந்தநல்லூரில் உள்ள பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் பலர் உயிரிழந்துள்ள செய்தி மிகுந்த அதிர்ச்சியையும் வருத்தத்தையும் ஏற்படுத்துகிறது என அண்ணாமலை கூறியுள்ளார். மேலும் உயிரிழந்தவர்கள் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எனவும் அவர் தெரிவித்தார். சட்டசபை தேர்தலில் நாதக வெற்றி பெற்று ஆட்சி அமைந்தால் நாட்டையே தலைகீழாக மாற்றிவிடுவேன் என கூறி காரைக்குடியில் சீமான் பிரச்சாரம் செய்தார். விஜயின் நோக்கமும் எங்களின் நோக்கமும் திமுக ஆட்சியை அகற்றுவதுதான். விஜய் ஓரளவுக்கு ஓட்டுகள் பெறுவார், ஆனால் வெற்றி பெற முடியாது. அதனால் ஓட்டுகளை வீணடிக்காமல் விஜயின் ஆதரவாளர்கள் அதிமுக கூட்டணிக்கு ஓட்டளித்தால் உங்களின் நோக்கம் நடக்கும் என அன்புமணி தெரிவித்துள்ளார். தமிழக போலீஸ் உளவுத்துறை ஐஜி செந்தில்வேலன் மாற்றப்பட்டார். புதிய ஐஜியாக அவினாஷ்குமார் நியமிக்கப்பட்டுள்ளார். அவினாசி அடுத்த சிவலாபுரி அம்மன் கோவில் விழா நடத்துவதற்கு அறநிலையத்துறை கடும் கட்டுப்பாடுகளை விதித்து தொடர்ந்து பக்தர்களின் மனதை புண்படுத்தி வருவதாக எல் முருகன் குற்றம் சாட்டியுள்ளார். பாஜக ஆட்சிக்கு வந்தால் மக்களின் வழிபாட்டு உரிமையை பாதுகாக்க உறுதுணையாக இருப்போம் என்றார். திருச்சி அந்தோனியார் தேவாலயத்தில் பிரார்த்தனை செய்த விஜய் அடுத்தபடியாக அப்பகுதியில் உள்ள மசூதிக்கு சென்று தொழுகையில் ஈடுபட்டார். அதன் பின்னர் ஸ்ரீ பச்சனாச்சி அம்மன் கோவிலுக்கு சென்று சாஷ்டாங்கமாக தரையில் விழுந்து அவர் வழிபாடு செய்தார். மோடி பெண்கள் மற்றும் ஏழைகளுக்கு எதிரான நபர். உங்களுக்கு மோடி வேண்டுமா இல்லை ஸ்டாலின் வேண்டுமா என ஹோசூர் பிரச்சாரத்தில் கார்கே பேசினார். நான் என்று மிக பெருமையோடு நண்பர் ஸ்டாலினுடன் உங்கள் முன் நிற்கிறேன் என்றார். திருவாரூர் தொகுதி என்டிஏ கூட்டணி வேட்பாளர் கோவை சந்திருக்கு ஆதரவாக அண்ணாமலை பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது தேர்தல் பிரச்சார செலவுக்கு வாங்கிய காசுக்கு அளவாக கூவுங்கள், கொடுத்த காசுக்கு மேல் கூவாதீங்க என கமல்ஹாசனை அவர் விமர்சித்தார். தேஜ கூட்டணி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்ய ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு இன்று தமிழகம் வருகிறார். கோவை, ஓசூர், தளி மற்றும் சென்னையில் பிரச்சாரம் செய்ய உள்ளார். திமுக ஆட்சியில் பட்டாசு ஆலைகள் விபத்துகளால் 170க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் இறந்துள்ளனர் என குடியாத்தம் பிரச்சாரத்தில் சசிகலா பேசினார். பட்டாசு ஆலைகளின் பாதுகாப்பு என்பது மிகவும் கேள்விக்குறியாகி உள்ளது என்றார். 52% பெண் வாக்காளர்களை கொண்ட நீலகிரி தொகுதியின் எம்பியாக ராஜாதான் இருக்கணுமா, ஏன் ராணி வரக்கூடாதா என அவினாசி தொகுதி பாரதிய ஜனதா வேட்பாளர் எல் முருகன் கேள்வி எழுப்பியுள்ளார். திருச்சி கிழக்கு தொகுதியில் ரோட் ஷோ சென்ற விஜய் அங்குள்ள அந்தோனியா சர்ச்சில் மண்டியிட்டு பிரார்த்தனை செய்தார். வரும் சட்டசபை தேர்தலில் என்னை வெற்றி பெற வைத்தால் விருதுநகர் மக்களை தங்கத்தட்டில் வைத்து தாங்குவேன் என விஜய பிரபாகரன் கூறினார். ஆணாதிக்கம் நிறைந்த உலகில் இயக்கத்தின் தலைமை பொறுப்பை ஏற்க துணிச்சல் வேண்டும். அது பிரேமலதாவிடம் உண்டு. அவரும் ஒரு பெண் சிறுத்தைதான் என விருதாச்சலத்தில் பிரேமலதாவை ஆதரித்து திருமாவளவன் பிரச்சாரம் செய்தார். தாவேக தலைவர் விஜய் திருச்சியில் ரோட் ஷோ சென்றார். சாலையில் திரண்டிருந்த பொதுமக்கள் மற்றும் கட்சி தொண்டர்கள் விஜய்க்கு உற்சாக வரவேற்பளித்தனர். ஏழைகளின் வறுமையை பயன்படுத்தி ஆளுங்கட்சி எம்எல்ஏ மருத்துவமனையில் கிட்னியை அபகரித்தனர். திமுக அரசே அதை உண்மை என்று சொல்லியது, ஆனால் நடவடிக்கை எடுக்கவில்லை என திருச்செங்கோட்டில் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் செய்தார். தமிழகத்துக்கு எதிரான மசோதாவுக்கு வேஷம் போட்டு வந்தவர்களின் வேஷத்தை கலைத்த பெருமை நமக்கு உண்டு என திமுக எம்பி கனிமொழி தெரிவித்துள்ளார். தேஜா கூட்டணி டபுள் என்ஜினாக இரட்டை குழல் துப்பாக்கியாக செயல்பட்டு மத்தியிலும் மாநிலத்திலும் நல்லாட்சி தந்து பல திட்டங்கள் அமல்படுத்தப்படும் என சரத்குமார் விளவங்கோடு பிரச்சாரத்தில் பேசினார். சிறுபான்மை மக்களுக்கு அரணாக ஒரு இயக்கம் இருக்கிறது என்று சொன்னால் அது திமுக மட்டுமே என அமைச்சர் மகேஷ் தெரிவித்தார். எம்ஜிஆருக்கு அடுத்து விஜயகாந்தை தான் சோறு போட்டு மகிழ்ந்தார்கள் என்று கூறுவர். அந்த வழியில் முதல்வர் ஸ்டாலின் உள்ளார் என்றார். மேற்கு வங்கத்தில் உள்ள குண்டர்கள் வரும் 29ஆம் தேதிக்குள் சரணடைய வேண்டும் என பிரதமர் மோடி கூறியுள்ளார். சரணடையாவிட்டால் பாரதிய ஜனதா ஆட்சி வந்ததும் ஒருவரையும் விடமாட்டோம் என எச்சரித்துள்ளார். திருச்சி பிரச்சாரத்திற்கு புறப்படும் முன் வீட்டு வாசலில் காத்திருந்த ரசிகர்களுக்கு விஜய் சுவர் மீது ஏறி சர்ப்ரைஸ் கொடுத்தார். அவரை பார்த்து ரசிகர்கள் ஆரவாரம் செய்தனர்.
இலங்கையில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள துணை ஜனாதிபதி சிபி ராதாகிருஷ்ணன் அந்நாட்டு அதிபர் அனுரகுமார திசநாயக்கேவை சந்தித்தார். இரு நாடுகளிடையே பல்வேறு விவகாரங்கள் குறித்து இரு தலைவர்களும் பேச்சுவார்த்தை நடத்தினர். திமுகவை ஆட்சி பீடத்திலிருந்து இறக்கிவிட்டு யாரை அந்த இடத்தில் அமர வைக்க விஜய் முயற்சிக்கிறார் என்று தெரியவில்லை. கட்டாயமாக விஜய் ஆட்சி பீடத்தில் அமரப்போவதில்லை என விசிக தலைவர் திருமாவளவன் சொன்னார். தோல்வி பயத்தில்தான் விஜய் 2 தொகுதிகளில் போட்டியிடுகிறார் என்றார். மீண்டும் மீண்டும் திமுக அதிமுகவுக்கு ஓட்டளித்தால் எந்த சாமியும் உங்களை மன்னிக்காது என நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் கூறினார். எடப்பாடி தொகுதி சுயேட்சை வேட்பாளர் பிரேம்குமாரை மனதளவில் நம் வேட்பாளராக கருதி ஆதரவளிப்போம். தாவேகவின் சின்னத்தை முடக்கி குறுக்கு வழியில் வெற்றி பெற முயல்வோருக்கு பாடம் புகட்டுவோம் என விஜய் சூளுரைத்தார். சுயநலம் பிடித்த திமுக காங்கிரஸ் கூட்டணி பெண்கள் இடஒதுக்கீடு மசோதாவை நிறைவேற்ற விடாமல் தடுத்துவிட்டன. இதற்காக தமிழக பெண்கள் திமுக ஆட்சியை வீழ்த்த வேண்டும் என மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் கேட்டுக் கொண்டார். கடந்த முறை 10க்கு 10 SP வேலுமணி வெற்றி பெற்றார் என்பதற்காக கரூரில் இருந்து கிரிமினல்கள் கொண்டு வந்து கோவையில் முதல்வர் ஸ்டாலின் நிறுத்தியுள்ளார் என வானதி சீனிவாசன் விமர்சித்தார். மேலும் அதற்கு திமுகவுக்கு சரியான பதிலடி கொடுக்க வேண்டும் என அவர் பிரச்சாரத்தில் பேசினார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைவுக்கு காரணம் முதல்வரும் அவரது மகனும் தான் என்கிறார் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங். திமுக அரசின் அலட்சியத்தால் தான் கள்ளக்குறிச்சியில் மக்கள் கள்ளச்சாராயத்தால் பலியானார்கள் என்றார். நெல் உற்பத்தியில் 2ஆம் இடத்தில் இருந்த தமிழகத்தை 10ஆம் இடத்திற்கு கொண்டு சென்றதுதான் திமுக அரசின் 5 ஆண்டு கால சாதனை என திருவாரூரில் பிரச்சாரம் செய்த அண்ணாமலை கூறினார். மக்களே, திமுகவினர் மருத்துவமனையில் ஆபரேஷன் செய்திருந்தால் உறுப்பு இருக்கிறதா என்று ஸ்கேன் செய்து பார்த்துக் கொள்ளுங்கள் என பழனிசாமி எச்சரித்துள்ளார். விஜய் ஆதரவாளர்கள் தங்கள் ஓட்டுகளை வீணாக்க வேண்டாம், திமுக கூட்டணியை வீழ்த்த அதிமுக கூட்டணிக்கு வாக்களியுங்கள் என பாமக தலைவர் அன்புமணி தெரிவித்தார். எங்கள் நோக்கமும் விஜயின் நோக்கமும் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்பதுதான் என்றார். தமிழகத்தில் மணல் கொள்ளை மூலம் திமுக எம்எல்ஏக்கள் 5000 கோடி சம்பாதித்துள்ளதாக மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் பிரச்சாரத்தின் போது தெரிவித்தார். என்டிஏ கூட்டணி அரசு அமைந்த பிறகு திருப்பரங்குன்றத்தில் கார்த்திகை தீபம் ஏற்றும் புனிதமான பாரம்பரியம் மீண்டும் தொடங்கப்படும். இது உங்கள் உரிமை, இதுவே பாஜகவின் உத்தரவாதம் என ராஜ்நாத் சிங் பேசினார். தமிழகத்தில் போதைப் பொருள் கஞ்சா விற்பனையை திமுக ஆட்சி தடுக்க முடியாத நிலையில் உள்ளது. போலீசார் மீது பயமில்லாததால் கொலை கொள்ளை சம்பவங்கள் நடப்பதாக எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டினார். மகளிர் மசோதா தோல்வி என்பது பெண்களுக்கு திமுக செய்த பச்சை துரோகம். பெண் சிசுவை கருவில் கொன்றதற்கு ஈடான செயல் என பாமக தலைவர் அன்புமணி விமர்சித்தார். தென்காசி மாவட்டம் வாசுதேவநல்லூர் தொகுதியில் பாஜக வேட்பாளர் ஆனந்தன் ஐயாசாமியை ஆதரித்து மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ரோட் ஷோ நடத்தி வாக்கு சேகரித்தார். அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் நெசவாளர் குடும்பங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் செலவில் தறி குடோனுடன் கூடிய பசுமை வீடுகள் கட்டித்தரப்படும் என்று பொள்ளாச்சி ஜெயராமன் உறுதியளித்துள்ளார். சென்னை மாவட்டத்துக்கான சூப்பர் 6 என்ற திமுக தேர்தல் அறிக்கையை முதல்வர் ஸ்டாலின் வெளியிட்டார். அதில் 20,000 உயர் ஊதிய வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மகளிர் இடஒதுக்கீட்டை திமுக காங்கிரஸ் தடுத்துவிட்டது. மகளிருக்கு அதிகாரம் அளிக்கும் மசோதா கண்டிப்பாக நிறைவேற்றப்படும் என மத்திய அமைச்சர் அமித்ஷா தெரிவித்தார். திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் ஸ்டாலின் மருமகன் சபரீசன் தான் ஆட்சி செய்வார் என தஞ்சையில் பாரதிய ஜனதா வேட்பாளருக்கு ஆதரவாக வாக்கு சேகரித்த மூவேந்தர் முன்னேற்றக் கழக தலைவர் ஸ்ரீதர் பாண்டையார் சொன்னார். ஈரோடு மொடக்குறிச்சியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ரோட் ஷோ சென்றார். அப்போது அவருக்கு தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு கொடுத்தனர். கடந்த 5 ஆண்டுகளில் 2 விஷயங்கள் தமிழ்நாட்டில் சாதனை அளவுகளுக்கு அதிகரித்துள்ளன. அதில் முதலாவது ஒரு குடும்பத்தின் சொத்து மதிப்பு, இரண்டாவது தமிழ்நாட்டின் கடன் அளவு என பிரதமர் மோடி கூறியுள்ளார். திருப்பத்தூரில் நடைபெற்ற பிரச்சாரத்தில் இரவு 10 மணியை கடந்து பேசிய சீமான் உட்பட 10 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். மாநிலம் முழுதும் வளர்ச்சி என்பது வெறும் வாக்குறுதியாக மட்டுமல்லாமல் கள அளவிலேயே கண்கூடாக தென்படுகிறது என முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். 2026ஆம் ஆண்டின் தேர்தல் தீர்ப்பு என்பது ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட ஒன்று என குறிப்பிட்டுள்ளார். என்டிஏ கூட்டணியை வெற்றி பெற செய்யவே விஜய் தனித்து போட்டியிடுகிறார் என திருமாவளவன் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் அவர் தாவேகவுக்கு விழும் ஓட்டு பாரதிய ஜனதாவுக்கு விழுவதாகத்தான் கணக்கு என கூறினார். அரசியல் அதிகாரத்தை பறித்த முதல்வர் ஸ்டாலினை பெண்கள் மன்னிக்க மாட்டார்கள் என அன்புமணி கடுமையாக பேசினார். எடப்பாடி தொகுதியில் தாவேக வேட்பாளரின் மனு நிராகரிக்கப்பட்டதை தொடர்ந்து சுயேட்சை வேட்பாளர் பிரேம்குமாருக்கு விஜய் ஆதரவு தெரிவித்துள்ளார். தொலைக்காட்சி பெட்டி சின்னத்திற்கு வாக்களிக்க தொண்டர்களுக்கு விஜய் அறிவுறுத்தியுள்ளார்.
கூட்டணி சேர்ந்தால் 2000 கோடி ரூபாய் தருவதாகவும் முதல்வர் பதவி தருவதாகவும் என்னிடம் பேரம் பேசப்பட்டது என நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். ஆட்டோ ஓட்டும் மாணிக்கம் போல் அமைதியாய் தேர்தல் பிரச்சாரம் செய்து கொண்டிருந்த நம்மை தொகுதி மறுவரையறை மசோதாவை கொண்டு வந்து தேவையில்லாமல் சீண்டி நமக்குள் இருந்த பாட்ஷாவை வெளியே கொண்டு வந்து விட்டார்கள் என கோவை பிரச்சாரத்தில் ஸ்டாலின் பேசினார். காய்க்கின்ற மரம்தான் கல்லடிப்படும், எப்படிப்பட்ட சொற்களில் வசைபாடினாலும் சரி, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை என பழனிசாமியின் விமர்சனம் குறித்த கேள்விக்கு செங்கோட்டையன் பதிலளித்தார். 6 தோல்வி அக்கா என என்னை எள்ளி நகையாடுகிறார்கள். ஆனால் நாங்கள் யாரிடமும் சரணடைந்து யாருடைய தோள் மீதும் ஏறி நின்று எங்கள் தோல்விகளை மறைக்கவில்லை என பாரதிய ஜனதா மூத்த தலைவர் தமிழிசை வேதனையுடன் சொன்னார். திமுக அரசின் இல்லத்தரசிகள் 8000 ரூபாய் கூப்பன் திட்டத்தால் 12,000 கோடி ரூபாய் பணம் புழங்கும், பொருளாதாரம் மேலும் உயரும், உற்பத்தி வேலைவாய்ப்பு அதிகரிக்கும் என ப. சிதம்பரம் பெருமிதம் தெரிவித்துள்ளார். கோபிச்செட்டிப்பாளையம் பிரச்சாரத்தில் நீ நடமாட முடியாது, அத்தனை பேரும் உன் மீது காரி துப்பி விடுவர் என முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனை மரியாதை குறைவாகவும் ஏக வசனத்திலும் அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமி காட்டமாக பேசியது அரசியல் வட்டாரத்தில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மதுரையில் ஒருங்கிணைந்த மாவட்ட நீதிமன்ற வளாகத்தில் 166 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட நீதிமன்ற கூடுதல் கட்டடங்களை சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதி சூரியகாந்த் திறந்து வைத்தார். ஏர்வாடி தர்கா சந்தனக்கூடு விழாவை முன்னிட்டு ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு மே 11ஆம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. விடுமுறையை ஈடு செய்யும் வகையில் மே 23 பணிநாள் என கலெக்டர் சிம்ரன்ஜித் சிங் அறிவித்துள்ளார். பிரச்சாரத்திற்காக தமிழகம் வந்த மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் தரிசனம் செய்து வழிபட்டார். கோவில் நிர்வாகம் சார்பில் அவருக்கு பூரண கும்ப மரியாதை அளிக்கப்பட்டது. திருச்சி வரும் தாவேக தலைவர் விஜய்க்கு அணிவிக்க குடமுருட்டி கரிகாலன் என்பவர் 900 விசில்களை சேர்த்து விசில் மாலை தயாரித்துள்ளார். மேற்கு வங்கத்தில் வரும் 23ஆம் தேதி சட்டசபை தேர்தல் நடக்கவுள்ள நிலையில் ஓட்டு போடுவதற்காக திருப்பூரிலிருந்து வடமாநில தொழிலாளர்கள் சொந்த ஊருக்கு படையெடுத்து வருகின்றனர். இதனால் திருப்பூர் ரயில் நிலையத்தில் கூட்டம் அலைமோதியது. சட்டசபை தேர்தலை முன்னிட்டு வரும் 23ஆம் தேதி கொடைக்கானலில் உள்ள சுற்றுலா தலங்களில் சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி இல்லை என மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. சென்னை ராயபுரத்தில் வாக்காளர்களுக்கு காசோலை மாதிரிகளை விநியோகம் செய்த அதிமுகவினர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். தஞ்சையில் சட்டசபை தேர்தலின் போது கள்ளச்சந்தையில் அதிக விலைக்கு விற்பதற்கு மது பாட்டில்களை பதுக்கிய யமுனாவை போலீசார் கைது செய்தனர். 50,000 ரூபாய் மதிப்பிலான 358 மது பாட்டில்களை பறிமுதல் செய்த போலீசார் தலைமறைவான யமுனாவின் கணவர் செல்வமணியை தேடுகின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அருகே வாக்காளர்களுக்கு வழங்க வேண்டிய 20 லட்சம் மதிப்புள்ள 25 டன் அரிசி மூட்டைகளை தேர்தல் பறக்கும்படை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் சொப்புக்குட்டை கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி கதிர்வேலை மதுபோதையில் ஏற்பட்ட தகராறில் நண்பர்கள் குத்தி கொலை செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குஜராத்தில் 17 வயது சிறுமியை 3 ஆண்டுகளாக கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த 8 இளைஞர்கள் போக்சோவில் கைது செய்யப்பட்டுள்ளனர். தலைமறைவான மற்றொருவனை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். பத்மநாபபுரம் தொகுதியில் திமுக கூட்டணி வேட்பாளர்களுக்கு வாக்களிக்க வலியுறுத்தி தமிழக ஆயர் பேரவை பெயரில் போலி நோட்டீசுகளை அச்சிட்டு கிறிஸ்தவ தேவாலயங்களில் விநியோகம் செய்த திமுக பேரூராட்சி தலைவியின் கணவர் உட்பட சிலரை போலீசார் கைது செய்து விசாரிக்கின்றனர். மணிப்பூரில் நடந்த குண்டுவெடிப்பில் 2 குழந்தைகள் பலியான சம்பவத்தை கண்டித்தும் குற்றவாளிகளை கைது செய்ய வலியுறுத்தியும் அம்மாநிலத்தில் 7 நாள் முழு அடைப்பு போராட்டம் நடக்கிறது. பாரதிய ஜனதாவின் அடிப்படை அடையாளமே பெண்களின் அதிகாரம் மற்றும் பாதுகாப்புடன் ஒன்றிணைந்ததாகும். அதனால்தான் அனைத்து மாநிலத்திலும் நமது சகோதரிகள் மகள்கள் பாரதிய ஜனதா மீது ஆசையை பொழிகின்றனர் என்ற மேற்குவங்க தேர்தல் பிரச்சாரத்தில் மோடி கூறினார். துணை ஜனாதிபதி சிபி ராதாகிருஷ்ணன் 2 நாள் அரசுமுறை பயணமாக இலங்கை சென்றடைந்தார். அங்கு அவருக்கு சிவப்பு கம்பள வரவேற்பு அளிக்கப்பட்டது. தமிழகத்தில் முன்பதிவு செய்த 5 நாட்களிலேயே வீடுகளுக்கு எரிவாயு சிலிண்டர் விநியோகிக்கப்படுகிறது. போதிய அளவில் எரிவாயு கையிருப்பு உள்ளதாக பெட்ரோலியத்துறை தெரிவித்துள்ளது. துணை ஜனாதிபதி சிபி ராதாகிருஷ்ணன் 2 நாள் அரசுமுறை பயணமாக இன்று இலங்கை புறப்பட்டார். மீனவர்கள் நலன் உட்பட பல்வேறு முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக உள்ளது. தேர்தல் நடத்தை விதிகளை மீறி நாட்டு மக்களுக்கு பிரதமர் மோடி உரையாற்றியதாக காங்கிரஸ் எம்பி கபில் சிபல் குற்றம் சாட்டியுள்ளார். அரசியல் ரீதியான கருத்துக்களை வெளியிட்டதற்கும் அவர் கண்டனம் தெரிவித்தார். காங்கிரஸ் எம்பி ராகுலின் இரட்டை குடியுரிமை விவகாரம் தொடர்பாக எஃப்ஐஆர் பதிவு செய்ய பிறப்பித்த வாய்மொழி உத்தரவை அலகாபாத் உயர்நீதிமன்றத்தின் லக்னோ கிளை தற்காலிகமாக நிறுத்தி வைத்து உத்தரவிட்டுள்ளது.
தமிழக கேரள எல்லையில் அமைந்துள்ள மங்களதேவி கண்ணகி கோயிலில் சித்ரா பௌர்ணமி விழா கொடியேற்றம் விமரிசையாக நடந்தது. மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயில் சித்திரை திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். காரைக்காலில் உள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ மகா மாரியம்மன் கோயில் 46ஆம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு திருவிழாவின் 6ஆம் நாளான இன்று 100க்கும் மேற்பட்ட பக்தர்கள் பால்குடம் ஏந்தி ஊர்வலம் சென்றனர். தொடர்ந்து நடந்த பாலாபிஷேகத்தை கண்டு மனம் உருகி வழிபட்டனர். சித்திரை மாத கிருத்திகையொட்டி திருப்போரூர் கந்தசாமி கோவிலில் பக்தர்கள் குவிந்தனர். வள்ளி தெய்வானையுடன் சிறப்பு அலங்காரத்தில் காட்சியளித்த முருகனை நீண்ட வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் தரிசித்தனர். ஈரானில் அமைதியை ஏற்படுத்துவது தொடர்பாக அமெரிக்க அதிபர் டிரம்புடன் விவாதிப்பதில் எனக்கு சிறிதும் விருப்பமில்லை என போப் லியோ தெரிவித்துள்ளார். உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலை உயர்வை கட்டுப்படுத்தும் நடவடிக்கையாக மே 16ஆம் தேதி வரை ரஷ்ய எண்ணெய்க்கான தடை விலக்கு நீடிக்கும் என அமெரிக்கா அறிவித்துள்ளது. ஈரானுடனான ஒப்பந்தம் நிறைவு பெறும் வரை கடற்படை முற்றுகை தொடரும் என அமெரிக்கா கூறிய நிலையில் ஹார்மோஸ் ஜலசந்தியை ஈரான் மீண்டும் மூடியது. முற்றுகை நீக்கப்படும் வரை ஹார்மோஸ் திறக்கப்படாது என ஈரான் திட்டவட்டமாக அறிவித்துள்ளது. பாதுகாப்பு சேவைக்கான கட்டணம் செலுத்தும் கப்பல்களுக்கு ஹார்முஸ் ஜலசந்தியை கடக்க முன்னுரிமை அளிக்கப்படும். கட்டணம் செலுத்த மறுக்கும் கப்பல்கள் கடந்து செல்ல அனுமதி அளிப்பது குறித்து பின்னர் பரிசீலிக்கப்படும் என ஈரான் தெரிவித்துள்ளது. போர் நிறுத்தம் அமலில் உள்ள நிலையில் ஈரான் தங்கள் நாட்டின் வான்வெளியை 4 கட்டங்களாக திறக்க திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அமெரிக்காவுடனான அமைதி பேச்சில் முன்னேற்றம் ஏற்பட்டாலும் போர் நிறுத்த ஒப்பந்த வாய்ப்பு வெகு தொலைவில் உள்ளதாக ஈரான் பார்லிமெண்ட் சபாநாயகர் முகமது பாகர் காலிபாப் தெரிவித்துள்ளார். இத்தாலியின் பெர்காமோ மாகாணத்தில் கோவோவில் உள்ள ஒரு தொழிற்பேட்டை பகுதியில் அடையாளம் தெரியாத நபர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 2 இந்தியர்கள் கொல்லப்பட்டனர். இத்தாலி போலீசார் சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்துகின்றனர். காயம் காரணமாக 2026 ஐபிஎல் தொடரிலிருந்து சிஎஸ்கே வீரர் ஆயுஷ் மாத்ரே விலக உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நடிகர் விஜயிடம் விவாகரத்து கோரி அவரது மனைவி சங்கீதா வழக்கு தொடர்ந்தார். இருவரையும் சமாதானம் செய்யும் முயற்சி தோல்வியடைந்தது. மேலும் விஜய் வேட்புமனுவில் குறிப்பிட்ட சொத்து மதிப்பை பொறுத்து தனக்கு தனது மகளுக்கு சேர்த்து ரூபாய் 250 கோடி செட்டில்மெண்ட் வேண்டும் என சங்கீதா தரப்பு கோரியது. இதனை ஏற்க மறுத்த விஜய் தரப்பு ரூபாய் 35 கோடி மட்டும் வழங்க சம்மதம் தெரிவித்ததுடன் மகளை தான் பார்த்துக் கொள்வதாக விஜய் கூறியுள்ளாராம். 2025 அஸ்வின் குமார் இயக்கத்தில் வெளியான மகா அவதார் நரசிம்மா என்ற அனிமேஷன் படம் 300 கோடிக்கும் மேல் வசூலித்தது. மகாவிஷ்ணுவின் 10 அவதாரங்களை விவரிக்கும் வகையில் அடுத்தடுத்த படங்கள் வெளியாகும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் அடுத்து மகா அவதார் பரசுராம் படம் அடுத்த ஆண்டு டிசம்பரில் வெளியாகும் என அறிவித்துள்ளனர். சாம் சிஎஸ் இசையமைக்கிறார். நடிகர் விக்ரமின் 63வது படத்தை ஆனந்த் சங்கர் இயக்குகிறார். சந்தோஷ் நாராயணன் இசையமைக்கிறார். படத்தின் ஹீரோயினாக தயாரிப்பாளர் சிபு தவனின் மகளான ரியா சிபு நடிக்க உள்ளார். மலையாளத்தில் நிவின் பாலி ஜோடியாக சர்வம் மாயா படத்தின் மூலம் பிரபலமானார். சிபு தவின் ஏற்கனவே விக்ரமை வைத்து இருமுகன், சாமி 2, வீரதீர சூரன் படங்களை தயாரித்தவர். 2023 செலின் எக்ஸ் சேவியர் இயக்கத்தில் சதீஷ் நடித்த படம் காஞ்சூரிங் கண்ணப்பன். ஹாரர் ஃபேண்டசி காமெடியில் வெளியான இந்த படம் வசூல் ரீதியாக வெற்றி பெற்றது. இதே இயக்குனர் தற்போது சந்தானம் நடிக்கும் படத்தை இயக்க உள்ளார். இதன் படப்பிடிப்பு இம்மாத இறுதியில் துவங்குகிறது. தனுஷ் நடிப்பில் விக்னேஷ் ராஜா இயக்கியுள்ள கர படம் ஏப்ரல் 30 ரிலீஸ் ஆகிறது. இதில் மலையாள நடிகர் சுராஜ் வெஞ்சரமுடு முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்கிறார். விக்னேஷ் ராஜா கூறுகையில், முதலில் பிருத்திவிராஜை அணுகி கதாபாத்திரம் பற்றி கூறினேன். படம் வெற்றி பெறும், ஆனால் கதாபாத்திரம் என்னை ஈர்க்கவில்லை என கூறினார். இதனால் அந்த வேடத்தை செயற்படுத்தி எழுதி இன்னும் 4-5 நடிகர்களை அணுகினேன். இறுதியில் சுராஜ் நடிக்க உறுதி செய்தார் என்றார். பாரதி ராஜா இயக்கத்தில் கிழக்கே போகும் ரயில் படத்தில் அறிமுகமானவர் ராதிகா. ஏராளமான படங்களில் நடித்தாலும் இதுவரை தேசிய விருது வென்றதில்லை. இந்த நிலையில் உடல்நிலை பிரச்சனையால் ஓய்வெடுத்து வரும் பாரதி ராஜா ராதிகா நடித்த தாய்க்கிழவி படத்தை பார்த்து பாராட்டியுள்ளார். ராதிகாவிடம் இந்த படத்திற்கு உனக்கு தேசிய விருது கிடைக்கும் என்று பாரதி ராஜா சொல்ல, அப்படியா, கிடைக்கட்டும், இதை உங்கள் காலடியில் வைக்கிறேன் என்று கூறியுள்ளார் ராதிகா. இந்த வீடியோ வைரலாகியுள்ளது. 2022 சொஹைல் கதூரியா என்பவரை திருமணம் செய்த நடிகை ஹன்சிகா மோத்வானி கருத்து மோதல் காரணமாக கடந்த மாதம் விவாகரத்து பெற்றார். அது பற்றி தற்போது பேசியுள்ள ஹன்சிகா, வாழ்க்கை பயணத்தில் தவறான ரயிலில் ஏறியது தெரிந்ததும் அதிலிருந்து இறங்கி வந்துவிட்டேன். அதை நினைத்து இப்போது நான் வருத்தப்படவில்லை. சில ஆண்டுகளாக மன அழுத்தத்தில் இருந்த நான் தற்போது மீண்டும் மகிழ்ச்சி பாதைக்கு திரும்பியுள்ளேன் என்றார்.